தெற்கு ரயில்வே சார்பாக தமிழக பகுதிகளிலும் கேரள பகுதிகளிலும் இயக்கப்பட்டு வரும் 3 சிறப்பு ரயில்களை ரத்து செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தாம்பரம் ராமநாதபுரம் வாரம் 2 முறை சிறப்பு ரயில், திருச்சி தாம்பரம் வாரம் 5 முறை சிறப்பு ரயில், மங்களூர் கொச்சிவேலி வாரம் 2 முறை சிறப்பு ரயில். இந்த அனைத்து ரயில்களையுமே இம்மாத இறுதியில் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. எதனால் தொடர்ந்து இந்த ரயில்கள் இயக்கப்படுமா? மேலும் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் மத்திய ரயில்வே சார்பாக தெற்கு ரயில்வேக்கு இயக்கப்படும் 7 விரைவு ரயில்களில் கூடுதலாக அன்ரிசர்வ் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறப்பு ரயில்கள் என்பது ஒவ்வொரு விழா காலங்களிலும் தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள்ல ரெகுலராகவே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறு 3 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வரும் ரெகுலர் சிறப்பு ரயில்களை தான் இம்மாத இறுதியில் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த 3 சிறப்பு ரயில்களுமே இம்மாத இறுதி வரை தான் இயங்க இருக்கின்றது. தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் டிசம்பர் இறுதி வரை மட்டுமே நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த ரயில் டிசம்பர் மாதம் இறுதியில் உள்ள கடைசி வாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதே போலவே திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக பகல் நேரத்தில் தாம்பரத்தை இணைக்கும் வகையில் ஒரு ரயிலாக இயக்கப்பட்டு வரும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது நாம் பார்க்கலாம். முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 06103 06104 தாம்பரம் ராமநாதபுரம் தாம்பரம் பை வீக்லி ஸ்பெஷல். தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:55 மணிக்கு ராமநாதபுரத்துக்கு இந்த சிறப்பு ரயில் சென்று கொண்டிருக்கின்றது. மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:55 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு 11:10 மணிக்கு இந்த சிறப்பு ரயில் சென்று வருகின்றது. இந்த ரயில் சேவையை இம்மாத இறுதியில் உள்ள கடைசி வாரத்தில் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. தாம்பரத்திலிருந்து டிசம்பர் 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து டிசம்பர் 27 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியுடன் அந்த சிறப்பு ரயில் சேவை நிறைவடைகின்றது. அதே நேரத்தில் பாம்பன் புதிய பாலம் திறக்கப்பட்டு விட்டால் இந்த ரயில் சேவை நிரந்தர ரயிலாகவும் மாறிவிடும். இவ்வாறு தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலை இம்மாத இறுதியில் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. தாம்பரத்திலிருந்து விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக ராமநாதபுரத்துக்கு இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் 06190 06191 திருச்சிராப்பள்ளி தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். ஒரு மார்க்கத்தில் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலாகவும் மறுமார்க்கத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷலாகவும் இயக்கப்பட்டு வரும் இந்த ரயில் சேவை தற்போது வாரத்தில் 5 நாட்களுக்கு திருச்சியிலும் தாம்பரத்துக்கும் தாம்பரத்தும் திருச்சிக்கும் பகல் நேர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த ரயில் சேவையும் டிசம்பர் மாத இறுதியில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்தும் தாம்பரத்திலிருந்தும் டிசம்பர் 27, 28, 29, 31 ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 31 வரை மட்டுமே இந்த ரயிலுக்கான சேவையானது இருக்கின்றது. அதன் பிறகு நீட்டிப்பு குறித்தான அறிவிப்புகள் தற்போது வரை இல்லை. திருச்சியிலிருந்து திங்கள் மற்றும் வியாழன் தவிர மீதமுள்ள 5 நாட்களும் காலை 5:35 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு மதியம் 12:30 மணிக்கு சென்று சேருகின்றது. மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து இந்த 5 நாட்களும் மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு 11:35 மணிக்கு இந்த சிறப்பு ரயில் வந்து கொண்டிருந்தது. திருச்சியிலும் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருப்பாதிரி, புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்துக்கு இந்த சிறப்பு ரயில் 5 நாட்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது. வருகின்ற 31ஆம் தேதி வரை மட்டுமே இந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி 4 சேவைகள் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதற்கான அறிவிப்புகள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இதே போல கர்நாடக மாநிலத்தின் மங்களூரிலிருந்து கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் வரை இயக்கப்பட்டு வரும் சபரிமலை சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 06041 06042 என்ற எண்ணில் மங்களூர் சென்ட்ரல் திருவனந்தபுரம் நார்த் இடையே வாரம் 2 முறை சிறப்பு ரயில்களானது விழா காலத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வரக்கூடிய சபரிமலை சீசனை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயில் சேவை டிசம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த ரயில் சேவையும் டிசம்பர் மாதம் இறுதியில் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. இவ்வாறு தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் 3 சிறப்பு ரயில்களை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீட்டிப்பது குறித்தான அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்படவில்லை. இதே போலவே இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களுக்கு 4 முன்பதிவில்லாத பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கப்பட்டு வருகின்றது என்கிற செய்தி நம் அனைவருக்கும் தெரியும். அதன் வரிசையில் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக நமது தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு இயக்கப்படும் 7 ரயில்களுக்கு அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை 4ஆக அதிகரிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 22159 22160 மும்பை சிஎஸ்எம்டி சென்னை சென்ட்ரல் டெய்லி எக்ஸ்பிரஸ். வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலில் 7 ஏசி 3 டயர் பெட்டிகள் இருக்கின்றது. அதில் ஒரு ஏசி 3 டயர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அன்ரிசர்வ் பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட இருக்கின்றது. அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை என்பது 4ஆக அதிகரிக்கப்படுகின்றது. ஏசி 3 டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை 6ஆக குறைக்கப்படுகின்றது. சென்னை சென்ட்ரலில் இருந்து அதற்கு அடுத்த நாள் டிசம்பர் 21 முதல் இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இந்த ரயிலை பொறுத்தவரைக்கும் 16 பெட்டிகள் மட்டுமே உள்ளது. இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் 11017 11018 மும்பை லோகமான்ய திலக் காரைக்கால் மும்பை லோகமான்ய திலக் வீக்லி எக்ஸ்பிரஸ். வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து மும்பை லோகமான்ய திலக்கிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலில் 4 அன்ரிசர்வ் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு பதிலாக ஒரு ஏசி 3 டயர் பெட்டி நீக்கப்பட்டு
ஏசி 3 டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை 7லிருந்து 6ஆக குறைக்கப்பட இருக்கின்றது. இந்த ரயிலை பொறுத்தவரைக்கும் 22 பெட்டிகள் இருக்கின்றது. காரைக்காலிலிருந்து அதற்கு அடுத்த நாளான டிசம்பர் 22 முதல் இது நடைமுறைக்கு வருகின்றது. மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் 11013 11014 லோகமானிய திலக் டெர்மினஸ் கோயம்புத்தூர் லோகமானிய திலக் டெர்மினஸ் டெய்லி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் தற்போது 2 அன்ரிசர்வ் பெட்டிகள் மட்டுமே உள்ளது. அந்த பெட்டிகள் எண்ணிக்கை 4ஆக உயர்த்துவதற்காக ஒரு ஏசி 2 டயர் பெட்டியும் ஒரு ஏசி 3 டயர் பெட்டியும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 2 அன்ரிசர்வ் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது. புதிய பெட்டி முறையில் 4 அன்ரிசர்வ் பெட்டிகள் வருகின்றது. 5 ஏசி 3 டயர் ஒரு ஏசி 2 டயர் பெட்டி வருகின்றது. நான்காவதாக ட்ரெயின் நம்பர் 22101 22102 லோகமானிய திலக் டெர்மினஸ் மதுரை வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் தற்போது 2 ஜெனரேட்டர் கார் பெட்டிகள் இருக்கின்றது. அதில் ஒரு ஜெனரேட்டர் கார் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு எஸ்எல்ஆர்டி பெட்டி இணைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க. அதே போலவே இந்த ரயிலில் 3 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கின்றது. அந்த 3 என்பது 4ஆக அதிகரிக்கப்படுகின்றது. ஏசி 3 டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை என்பது தற்போது 7 இருக்கின்றது. அது 7 பெட்டிகள் என்பது 6ஆக குறைக்கப்பட இருக்கின்றது. லோக்மானிய திலக்கிலிருந்து டிசம்பர் 25 முதலும் மதுரையிலிருந்து டிசம்பர் 26 முதலும் இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது. ட்ரெயின் நம்பர் 22179 22180 மும்பை லோகமானிய திலக் டெர்மினஸ் சென்னை சென்ட்ரல் டெய்லி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலிலிருந்து ஒரு ஏசி 2 டயர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அன்ரிசர்வ் பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட இருக்கின்றது. ஏசி 3 டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை 2லிருந்து 1ஆக குறைக்கப்பட்டு முன்பதிவில்லாத அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை 3லிருந்து 4ஆக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. லோக்மானிய திலக்கிலிருந்து டிசம்பர் 30 முதலும் சென்னை சென்ட்ரலிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது. ட்ரெயின் நம்பர் 12163 12164 லோகமானிய திலக் டெர்மினஸ் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலிலிருந்தும் ஒரு ஏசி 2 டயர் பெட்டி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு அன்ரிசர்வ் பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட இருக்கின்றது. அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கப்படுகின்றது. ஏசி 2 டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை 2லிருந்து 1ஆக குறைக்கப்படுகின்றது. இவ்வாறுதான் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இயங்கக்கூடிய ஏராளமான எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களுக்கு ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்துவிட்டு அதற்கு பதிலாக அன்ரிசர்வ் பெட்டிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. நாளுக்கு நாள் முன்பதிவில்லாத பெட்டிகள் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் எண்ணிக்கையானது அதிகரித்து வருகின்றது. இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்திய ரயில்வே வாரியம் இந்த ஒரு முடிவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ரயில்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களில் இந்த பெட்டிகளின் எண்ணிக்கையானது அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் 6 விரைவு ரயில்களிலும் கேரள மாநிலத்தின் கொச்சிவேலிக்கு இயக்கப்படும் ஒரு விரைவு ரயில்களிலும் இந்த 4 முன்பதிவில்லாத பெட்டிகள் என்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.